ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மித்தன் பேட் சேனலில் வந்து கேரம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் கேரம் வீடியோ பார்க்குறோம். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ முதல்ல யாரோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார் கூட விளாட்னா ஒரு கெஸ்ட் பிளேயராக விளையாட்டுருக்கேன் இப்போதைக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா விளாடும்போது அதாவது வந்து ஒருத்தவர் வந்து ஒயிட் மட்டுமே அடிக்கணும், ஒருத்தவங்க வந்து பிளாக் மட்டுமே அடிக்கணும். இதான் வந்து ரூல்ஸு. ஸோ நம்மளாம் வந்து நானே எப்படி ஊர் நம்ம தெருவில் தான் விளாடுவோமோ அந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டு சரி நான் ஒயிட் அடிச்சிட்டேன், ஒயிட் ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு என்னடா இது பார்த்தா ஒயிட் அவங்களுக்கு போயிடுச்சு, பிளாக்கு தான் நம்மளோட காயின். போச்சா ஒரு காயின் தெரியாமல் அவங்களுக்கு அடித்து கொடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு கவலையில் இருந்தேன். அவன் பார்த்தா பேக் ஷர்ட் அது இதுன்னு சொல்லி பங்கமாக ஆட்டுருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் அவன் என்னமோ ட்ரை பண்ணான். நானும் அப்பப்போ ஏதாவது ஒரு மொக்க ஷாட் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃப்ளூக்கில் ஏதாவது உழுதான்னு பார்த்தேன், பட் ஃப்ளூக்கில் எதுவுமே உழலை. நல்ல ஷாட் ஆடுறான். ஸோ பெஸ்ட்டு. சரி இந்த ஷாட் வந்து நான் ட்ரை பண்ணேன், பட் அதுவுமே உள்ளே போகல. ஸோ உள்ளே போகிற மாதிரி ஒரு ஷாட்டே நான் வந்து ஆடலை. சரின்னு சொல்லிட்டு பக்காவாக இருந்ததுன்னா ஒரு ஷாட்டை இப்போ இதில் அடித்தோம்னா ஃபுல் பவர் கொடுக்க முடியாது. ஸோ லைட்டாக மூவ் பண்ணிட்டு அதை அடிக்கலாம். ஸோ பட் கிளியர் ஆகிட்டே இருக்குதுங்க பிளாக் காயின். சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே, ஸோ பேக் ஷாட் அவனுக்கு ஈஸி, பட் என் காயின் உள்ளே போட்டால் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். ஸோ இது வந்து ஒயிட் காயின் லைட்டாக நவுத்திக்கலாம். ஸ்ட்ரைக்கர் நவுத்திட்டு இல்லை அந்தளவுக்கு ரூல்ஸ்லாம் இல்லை. நம்மளுக்கு வந்து இந்த ஆஃப் பால்னு சொல்லுவோம் இல்லையா, ஆஃப் பால் அந்த பால்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த சர்ஃபேஸை சரியாக வைக்காமே ஆடுறாங்க, பாதி கூட வச்சு ஆடுறாங்க, பட் ஃபவுலே கொடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைக்கருக்குள்ளே போய் விழுந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுல் கொடுக்குறாங்க. அது ஏன்னு சுத்தமாக தெரில. ஸோ அவனும் அங்கங்கே அடித்தான் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாதி அளவு தான் இருக்கேனே, அவள் தான் தோற்றுருவோம் போல் அப்படின்னு தான் நினச்சி விளையாட்டுருந்தேன். பட் ஒரு ஃபவுலோட அவன் 3-2க்கு வந்தேன். ஸோ நான் வந்து பேக் ஷாட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷாட் ட்ரை பண்ணேன், பட் அது வந்து சரியாக போகல. ஸோ ஒயிட் இருந்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஆஃப் பால் தான். பால் வந்து கரெக்டாக அது மேலே ஸ்ட்ரைக்கர் வச்சு ஆடணும். நான் வந்து அதுக்கு தான் ட்ரை பண்ணேன், பட் அவன் வந்து சுத்தமாக இது பண்ணாமல் ஆட்டிருந்தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்ததுன்னா ஒரு பேக் ஷாட் அடித்தேன், சூப்பராக போச்சு உள்ள. அப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் ஈக்குவல் பண்ணேனே, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஈக்குவல் பண்ணிட்டு ஒரு நல்ல ஷாட் ஒன்று அடிக்க ட்ரை பண்ணேன், பட் அது என்னமோ காயின் மேலே அடித்து விழுந்துருச்சு. அவனும் ஒரு 2-3 நல்ல ஷாட் எல்லாம் ட்ரை பண்ணான். லைட்டாக நவுத்தி அந்த இது பக்காவாக அடிச்சோன்னா உள்ளே போய் விழும், பட் அதுவுமே விழலை. ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து ஈக்குவலாக தான் போயிட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவனே வந்து எனக்கு கொஞ்சம் காயின்லாம் எடுத்து கொடுத்தாங்க பாருங்கள், ஈஸியாக எடுத்து கொடுக்குறான். இருந்தாலுமே அதெல்லாம் அடிக்காமல் வெட்டியாக இருந்ததுன்னா தப்பாக அடிச்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு இதில் காண்டாயிடுச்சு. ஸோ பேக் ஷாட் ஒன்று ட்ரை பண்ணலாம் பார்த்தேன், அவனுக்கு ஒன்று போனாலும் பரவாயில்லன்னு. கடைசி எண்ணி மட்டும் போயிட்டு அவன் தங்கி நின்றுச்சு நல்ல வேலை. ஸோ ஸ்லோ ஷாட்டு செம்ம ஸ்லோவாக அடித்தேன், பட் அதுவுமே உள்ளே போயிடுச்சு. ஸோ 5 வச்சுட்டாங்க. இப்போ தாங்க லீட் எடுத்தேன். இன்னொரு ஷாட் ஸ்லோ ட்ரை பண்ணேன், பட் அது சுத்தமாக போகல. என்னென்னமோ ஷாட் கண்ட தான் ட்ரை பண்ணிட்டுருந்தான். நெக்ஸ்ட்டு வந்து பக்காவாக ஒயிட் அடிக்கிறத விட்டு எங்கெங்கேயோ ட்ரை பண்ணுறான். மறுபடியும் ஸ்லோ ஷாட்டு கரெக்டாக போட்டேன். ஸோ இப்போ 3-6. அவன் என்னோடய பாதி தான் இருக்கான். முன்னாடி அவனோட பாதி தான் நான் போட்டிருந்தேனே, பட் வந்து பார்த்தீங்கன்னா அவனே வந்து பயங்கரமாக அடிச்சிட்டான். சென்டப் பண்ணுறதுனே தெரில. அப்புறம் எப்படியா வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கடிக்கிறத வச்சு நல்ல ஷாட்ஸ்லாம் ஆடினேன். ஒரு நல்ல ஷாட் மூலயமா உள்ளே போவோம் அப்படின்னு பார்த்தா அதுவுமே போகல. அண்ட் அதே மாதிரி இந்த ஆரோ இருக்குது இல்லையா சைடில், அந்த ஆரோ சைடில் இருக்க நம்ம காயின்லாம் வந்து அடிக்கக்கூடாது. பட் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அடிக்கிறாங்க. அடித்தாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான், ஃபவுல் எதுவுமே கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ நம்ம விளையாடுறது தான் தப்பானதா? இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் கேரம் ஃபெடரேஷன் இருக்குது, அதுக்கு வந்து இப்போ தான் ரூல்ஸ் ஆகுதுன்னு தெரில, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இப்படி வச்சு தட்டி போடுறாங்க. அதுவுமே போகலங்க, இது சுத்தமாக போகவே இல்லை. அந்த 4-6 நின்றுட்டு இருந்தான், அவன் பாட்டு வந்து அடிக்க பண்ணிட்டு இருந்தான். இப்போ தான் வந்து அவன் பர்ஃபெக்டாக எடுத்து கொடுத்தான் பிளாக் காயினை. ஸோ நான் ஈஸியாக அதை அடித்து போட்டேன். ஸோ ஃபுல் பவர்ஃபுல் ஷாட் அடித்தேன், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே உள்ளே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் பக்காவாக இருந்துச்சு. எடுத்து வச்சு
ஒரு பேக் ஷாட் நம்ம முயற்சி அதுக்கு அப்படியே பேக் ஷாட் அடிச்சிருக்கலாம் அவன். ஆனால் பேக் ஷாட் ட்ரை பண்ணுறேன், பட் ஃபவுல் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரைக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் விழுந்துச்சான், அது வந்து ஃபவுல் தான். அதுக்கு பிறகு வந்து மைனஸ் எடுத்து வச்சு தான் ஆகணும், அது வழி கிடையாது. அது வந்து நார்மல் தான், நம்ம விளாட்ற மாதிரி தான் ரூல்ஸு. ஸோ ஸ்ட்ரைக்கர் நான் நவுத்தி பார்த்து 1க்கு 3 தடவை நல்லா பார்த்து கவனித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கருக்கு பக்காவாக வந்ததுன்னா வச்சு அடித்தேன். ஸோ இது ரொம்ப ஸ்லோ ஷாட் அடிச்சிட்டேன். ஃபாஸ்ட் அடிக்கணும், நல்லா புல் பண்ணி அடிக்கணும். நீங்கள் நார்மலாக ரியல் லைஃப் எப்படி புல் பண்ணுவீங்க, நல்லா புல் பண்ணி ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் அடிக்கணும்னா அந்த மாதிரி அடிப்பீங்க. பேக் ஷாட்ஸ்லாம் அந்த மாதிரி நீங்கள் அடிக்கலாம். ஸோ பேக் ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அலோவுடு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லலாம் விளாட மாட்டேங்க பேக் ஷாட்ஸ். இந்த பேக் ஷாட்ஸ் இஸ் ஆல்சோ அலோவுடு. 8 காயின் போட்டேன், இப்படி தான் 5-8 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிடுச்சு. அவள் தான் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு கனவுல தான் நான் இருந்தேன் இந்த ஸ்டேஜில். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி காயின் எப்படியாவது போட்டோன்னா ஒரு வின் அந்த பேர் கிடச்சிரும் பார்த்தேன். அது வந்து பண்ண வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி போச்சு. இப்போ ஒரு நாள் கழிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோத்தினேன். ஒரு பேக் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணேன், கரெக்டாக உழுந்துச்சு. அண்ட் இதோட நான் வின் பண்ணிட்டேன். ஸ்லோகி ரைஸ். ஸோ இதோட பிரேக் போடலாம். மித் அண்ட் மிரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட வீக்லி காம்படிஷன் 30 செகண்ட் போயிருக்கேன் போல். 5000 காயின்